தி கிங்ஸ் டார்பி, சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். யார் பெரிய கிங்ஸ்? கிங்ஸ் டார்பி ரெண்டு பேரும் கிங்ஸ்னாலே அது ஒரே கிங்ஸ் தான். எஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இவர் பயங்கரமான பஞ்சாப் கிங்ஸ் ஃபேன். சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஜெயிச்ச சென்னைக்கும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தோத்த பஞ்சாபுக்கும் நடக்கிற மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ் ஃபேன் நம்ம நடக்கிற மேட்சோட ஃபேண்டசி 11 தான் நம்ம பிக் பண்ண போறோம். சோ யாருன்னு பாத்துறலாம். ஆமா, இதெல்லாம் விக்கெட் கீப்பரா வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்காங்க, டெவன் கான்வே, தோனி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த ரெண்டு பேரும் எடுக்க போறதுல நம்ம பிரப்சிம் ரன்சிங் தான் எடுக்க போறோம். ஏன்னா அந்த ரெண்டு பேரை விடவும் பிரப்சிம் ரன்சிங் இந்த சீசன் சோ ஃபார் சோ குட், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கரெக்டான டைமுக்கு ஃபார்முக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 2 மேட்ச் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஆமா, அண்ட் அதுவும் ஆக்சுவலா சொல்ல போனா பிரப்சிம் ரன்சிங் வந்து ரொம்ப ரிலையபிளான ஒரு பேட்டராமே வந்துட்டு இருக்காரு போன சீசன்ல இருந்து. சோ அதனால நம்ம பிரப்சிம் ரன்சிங் டீம்ல எடுத்துருக்கோம். ஏன்னா மத்த ரெண்டு பேட்டர்ஸ் வந்து இது வரைக்கும் சோ ஃபார் இந்த சீசன்ல பெரிய இம்பாக்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அண்ட் அதனால நம்ம பிரப்சிம் ரன்சிங் எடுத்துருக்கோம். சோ அடுத்த பேட்ஸ்மேன் லிஸ்ட்ல வந்தோம்னா எந்த நேரத்துல நான் கன்சிஸ்டன்ட் ஐயர் அப்படின்னு சொன்னேன்னு கரெக்டா போன மேட்ச் வந்து பட்டக்குன்னு போயிட்டாரு. பட் இருந்தாலுமே அவருக்கு கன்சிஸ்டன்ட் ஐயர் அப்படின்ற பேர் பொருந்தும். அந்த வகையில தான் நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயரை டீம்ல எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு கேப்டன்சியா வந்து டீமை வந்து முன்னிலைப்படுத்தி எடுத்துட்டு போற ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஸ்பின் சென்னைக்கு பிளஸ் பாயிண்ட் ஸ்பின்னு தான். அந்த ஸ்பின்னை ஃபேஸ் பண்றதுக்கு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்பின்னை வந்து டேக்கிள் பண்ணிட்டு சிக்ஸஸா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கிறோம். ஸோ 6னால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும். அதனால ஸ்ரேயஸ் ஐயர் டீம் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காரு, செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. மேபி லைக் நீங்க கண்டிப்பா ருத்ராஜ் வந்து ரொம்ப ஒரு ரிலையபிளான ஒரு பேட்டராகவே இருக்காரு. மேபி லைக் 180 ரன் சேஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அவர் கொஞ்சம் பிரச்சனையே தவிர மற்றபடி அவருக்கு மட்டும் இல்லை, டீமுக்கே பிரச்சனை தான். ஸோ ருத்ராஜ் வந்து அதை தவிர மற்றபடி எப்பவுமே உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே ஜோக்ஸ் அபார்ட் ஒரு பயங்கர ரிலையபிளான ஒரு பிளேயர். ஒரு மினிமம் போன மேட்ச் ஃபெயில் ஆயிட்டாரு. ஸோ அதனால இந்த மேட்ச் கண்டிப்பா அடிப்பாரு அப்படின்றதுனால அதனால மட்டும் இல்லாம அவர் ஆக்சுவலாக அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு 1 or 2 மேட்ச் ஒன் ஆஃப் கேமாக மாறுமே தவிர மற்றபடி ஒரு ரிலையபிளாக உங்களுக்கு 30லேருந்து ஒரு 50 ரன் அசால்ட்டாக எடுத்து கொடுத்துருக்காரு. சில மேட்ச்லாம் அவருக்கு அவரோட டேயாக இருக்கும் பட்சத்தில் ஆன் த கோ டேக் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. 6s and 4s அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ருத்ராஜ் கெய்க்வாடையும் டீம் எடுத்து. ஸோ அடுத்தது வந்து நேகல் வதேரா டீமில் எடுக்கிறோம். பிகாஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பேட்டர் அப்படின்னு சொல்லலாம். எந்த வகையில யூஸ் பண்ணாலுமே வதேரா வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஒன்ஸ் டைம் அந்த மேட்ச்ல வந்து இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணாங்க. பட் அதுலயுமே பிரிச்சு மேஞ்சிட்டாரு. அண்ட் அனதர் மேட்ச்ல வந்து பிளேயிங் லெவன்லயுமே எடுத்தாங்க. அதுலயுமே வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இவரை டீம்ல எடுக்கலன்னா தான் பிரச்சனை. இவரை டீம்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ்ல பிரச்சனையே கிடையாது. ஸோ நேகல் வதேரா வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் டபுளா கூட தருவார். மேபி லைக் என்ன ரோஹித்துக்கு பதிலாக இவரை ரிட்டைன் பண்ணி தான் நேற்று மேட்ச்ல மும்பை வின் பண்ண கூட சான்சஸ் இருக்கு. அடுத்து ஆல்ரவுண்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் பிக் வந்து ரவீந்திர ஜடேஜா. இவர் வந்து இந்த சீசன் அவ்வளோ பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் அவர் எப்படியாச்சும் உங்களுக்கு பேட்டிங் கொண்டு வந்தே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸோட டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் இருக்கிறதுனால பேட்டிங்ல இருந்து உங்களுக்கு ரன்ஸாக இவருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றாரு. ஒரு 30லேருந்து 35 ரன்ஸ் இல்லை லைட்டா, அதான் ஒரு 30லேருந்து 35 ரன் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறாரு. அதனால 25 ரன் ப்ளஸ் போயிட்டாருன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 ரன் பாயிண்ட்ஸ் போனஸ் வரும். ஸோ அந்த போனஸ் வந்து இவர் எடுத்துடுறாரு. விக்கெட்ஸில் வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் இருக்கிறாரு. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸாக பார்த்தோன்னா அவர்கிட்ட பெரிய லெவலில் இல்லை அப்படின்னாலும் பாயிண்ட்ஸாக அவர்கிட்ட வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மேட்சாக பார்த்தோன்னா ஓகே இவர் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தோணும். பட் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபேண்டசி அப்படின்னு வரும்போது ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு அன்ட்ராப்பபிளான ஒரு பிளேயர் தான். ஏன்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படியாச்சும் வந்துடும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால நம்ம ஜடேஜா டீம். ஸோ ரெண்டாவது ஒரு ஆல்ரவுண்டர் வந்து கிளென் மேக்ஸ்வெல், மேக்ஸி என்ற செல்லமாக அழைக்கப்படுவார். ஸோ இவர் வந்து கரெக்டாக போன மேட்ச் தான் ஃபார்முக்கே வந்திருக்காருன்னு சொன்னோம். பேட்டிங்ல ஆல்ரெடி அவர் வந்து பவுலிங் வந்தாலே வந்து விக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஷூரா உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாரு. பட் பேட்டிங்ல இவ்வளவு நாள் ஃபார்முக்கு வராதால போன மேட்ச்ல வந்து ஒரு நல்ல ஃபார்முக்கு இருக்காரு. ஸோ திஸ் இஸ் பிக்கெஸ்ட் த்ரெட் டு சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பா அஸ்வின் எல்லாம் ஆப்போசிட் சைட்ல பார்த்தா ஏய் பங்கு இங்கயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டுறணும் அப்படின்னு அடிப்பாரு. ஸோ மேக்ஸ்வெல் வந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு அப்படின்றதே ஒரு பயமான ஒரு விஷயம் தான் எல்லா டீமுக்குமே சரி. பிகாஸ் இஸ் பியூர்லி T20 மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஸோ அதனால கிளென் மேக்ஸ்வெல் நீங்க டீம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். ஓ மை காட், நம்ம மைண்ட் வேற அங்கே போகுது அப்படின்ற மாதிரி போன சீசன்ல அவர் அடிச்ச செஞ்சுரி மறக்குமா நம்மளா யாராலையுமே மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்ம் அப்படியே அந்த டைம் கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அவருமே வந்து பேட்டிங்ல கொஞ்சம் போரா தான் இருக்காரு. பட் பவுலிங்மே பெருசா சொல்ற அளவுக்கு இல்லை. பட் ஸ்டாய்னிஸ் இஸ்
பெஸ்ட் ஆல்ரவுண்டர். ஆமா, ஸ்டாய்னிஸ் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே நம்ம பார்த்துட்டோம்னா அவரோட ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸோட ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் சிஎஸ்கேயுமே ரொம்ப நல்லா இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க ரொம்ப நல்லா பண்றாங்க. போன சீசன் வந்து இதே என்ன சொல்றது சேப்பாக்ல வந்து அடிச்சாங்க. ஸோ இந்த டைம் வந்து அவங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் வேற இருக்கும். ஸோ அதனால பஞ்சாப் கிங்ஸ் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே நல்ல ரெக்கார்ட் இருக்கு. ஸ்டாய்னிஸ் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே நல்ல ரெக்கார்ட் இருக்கு. அண்ட் அதனாலவே நம்ம ஸ்டாய்னிஸ் வந்து மேபி கொஞ்சம் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாம இந்த சீசன் பாயிண்ட்ஸா ரிட்டர்ன் கொடுத்துருக்காரான்னு கேட்டனா எஸ் நல்லாவே கொடுத்துருக்காரு. ஸோ அதனால நம்ம ஸ்டாய்னிஸ் டீம் எடுக்கிறோம். ஸோ அடுத்ததா பவுலிங் வந்தோம்னா பவுலிங்ல மொத்தமே 4 பேர் எடுத்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து சென்னைக்கு இத்தனை நாள் தூணா காப்பாத்திட்டு வர கலீல் அகமது தான் டீம்ல எடுத்திருக்கோம். ஸோ பவர் பிளே பிலாங்ஸ் டு கலீல் அகமது அப்படின்னு நம்ம பேர் எழுதி வச்சிடலாம். ஸோ வராரு 2 விக்கெட் டக்குன்னு எடுக்கிறாரு, அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இவர் இல்லாம சிஎஸ்கே போச்சுனாலே அது பெரிய ஸ்ட்ரகிள். இவர் இல்லாம நீங்க டீம் எடுத்தாலும் அது உங்களுக்கே பெரிய ஸ்ட்ரகிள். அதனால கலீல் அகமது டீம்ல மறக்காம எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷ்தீப் சிங் எடுத்துருக்கோம். ஹர்ஷ்தீப் சிங் உங்களுக்கு T20 அப்படின்னும் போது உங்களுக்கு எக்கனாமிக்கலா அவர் வந்து கொஞ்சம் 1-2 டைம் மிஸ் ஆகுமே தவிர மற்றபடி விக்கெட்ஸ்ல வந்து அவர் எப்பவுமே நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டாரு. பவர் பிளேலையும் ஓவர் போடுறாரு, டெத் ஓவர்லையும் போடுறாரு. யூஸ்வலாகவே நம்ம சொல்றது தான் பவர் பிளே அண்ட் டெத்தில் ஓவர் போடுற ஒரு பவுலர் இருந்தாருன்னா நீங்கள் கண்டிப்பாக அவர் மேலே ஒரு கேம்பிள் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 2 டைம்லையுமே பேட்டர்ஸ் வந்து வல்னரபிளாக இருப்பாங்க. பவர் பிளேலையுமே அவங்களுக்கு வந்து ஸ்விங் கிடைக்கும் பட்சத்தில் அந்த விக்கெட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கா. அதுவும் குறிப்பாக இந்த வென்யூ வந்து ஸ்விங்குக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற வென்யூ. ஸோ அதனால நம்ம ஹர்ஷ்தீப் சிங் டீமில் எடுக்கிறோம். டெத்லையுமே அவர்கிட்ட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ மூணாவதா பவுலர் வந்து யாருன்னா அவருமே ஒரு அகமது தான், பட் நூர் அகமது. எஸ், பர்பிள் கேப் ஹோல்டர். இப்படி காட்டுவீங்கன்னு நினைச்சேன் நான். சாரி, நூர் அகமது வந்து டீம்ல எடுத்திருக்கோம். இவர் வந்து அவர் சின்ன தூணா இவர் பெரிய தூண் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கலீல் அகமதுக்கு முன்னாடியில இருந்து டீம் வந்து வழிகாட்டி சரி விக்கெட் தானே வேணும், பிரேக் த்ரூ வேணுமா அப்படின்னு சொல்லி டீமை வந்து கூட்டிட்டு போற ஒரு பிளேயர் தான் நூர் அகமது. கன்ஃபார்ம் வந்து ஸ்பின் ட்ராக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிலாம் பார்க்கவே மாட்டாரு. எந்த ட்ராக் கொடுத்தாலுமே அவரோட ஸ்பின் வந்து அங்கே எடுபடுது. ஆக்சுவலாக ரஷீத் கானுக்கு அடுத்து ரொம்ப மிஸ்டீரியஸாக விளங்குறது இவர் தான் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவரோட டேன் கிளிக் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. விக்கெட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பயங்கர பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது 4 விக்கெட்ஸ்னால் நீங்கள் அவள்தான் எங்கேயோ போயிடலாம். அண்ட் நூர் அகமது அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ரஷீத் கானை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். பட் ரஷீத் கானா மாறிடக்கூடாது அப்படின்றத நான் நினைக்கிறேன். ரஷீத் கான் அப்படி என்னங்க உங்களுக்கு வேணுமோ பயங்கர வீடியோல இருந்து வேணுமோதுக்கு அப்படிட்டு இருக்கீங்க. பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரஷீத் கானை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெத் அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல உங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறேன். மதீஷா பத்திரனா வந்து முன்னாடி சொன்ன மாதிரி டெத் ஓவர்ஸ்ல போடுறாரு. ஸோ டெத் ஓவர்ஸ்ல நீங்க அதிகமாக ஆக்சுவலாக டெத் ஓவர்ஸ்ல கிட்டத்தட்ட 3 ஓவர் வந்து டெத் ஓவர்ல வந்து உங்களுக்கு பத்திரனா போடுவார் அப்படின்றதுனால அந்த டைம்ல விக்கெட் அதிகமாக உள்ள சான்சஸ் இருக்கு. இந்த சீசன் போன சீசன் மாதிரி ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஸ்டில் ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ரெக்கார்டு தான் அவர் வச்சிருக்காரு. விக்கெட்ஸ் எடுக்கிறதுல பிளாங்க் ஆனதே கிடையாது. எல்லா மேட்ச்லையும் அட்லீஸ்ட் ஒரு 1-2 விக்கெட் அவர் எடுத்து கொடுத்துறாரு அப்படின்றதுனால ரொம்ப ஒரு சேஃபான பிக்கா நம்ம பத்திரனா எடுத்துருக்கோம். இல்லை கேப்டனை யாரை போட்டிருக்கோம்னா சம ஃபார்ம்ல இருக்க போட்டிருக்கோம். கேப்டன் சி ஃபார் கன்சிஸ்டன்ட் ஐயர் அப்படின்னு நான் நேம் பண்றேன். சரி, ஓகே, ரைட். கன்சிஸ்டன்ட் ஐயர் கேப்டனாவும் கன்சிஸ்டன்ட்டா விக்கெட் எடுத்து கொடுக்குற நூர் அகமது வைஸ் கேப்டனாவும் நம்ம போட்டிருக்கோம். அண்ட் இதில் பேக்கப் பிளேயர்ஸ் யாரெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திராவை டீம்ல எடுத்திருக்கோம். ரச்சின் ரவீந்திரா அவருமே என்னன்னா ஒரு டீசென்டான ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பிளேயராக தான் எடுத்து வராங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஒரு நல்ல பெட்டரான ஒரு பேட்டிங் லைனப் நம்மகிட்ட இருக்கு அப்படின்றதுனால நம்ம அவர் எடுத்திருக்கோம். மேவிலேக்கு உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 1 ஆஃப் டே இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் ரச்சின் ரவீந்திரா. ஸோ ரெண்டாவது வந்து அவரோட பார்ட்னர் நியூசிலாந்து பிளேயரை தான் நம்ம அவரோட பார்ட்னரா இருப்பாரான்றது தான் டவுட். டெவான் கான்வே டீம்ல எடுத்துருக்கோம். ஸோ இப்பதான் வந்து மீம்லாம் போட்டு கொண்டு வந்தாங்க, கான்வே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவரை டீம்ல இறக்குனாங்க. பட் கான்வே வந்து நம்ம நினைச்ச பெர்ஃபார்மன்ஸ் வந்து கான்வே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் கிடைச்சது ஒரே ஒரு மேட்ச் தான். பட் இந்த மேட்ச் வந்து அவருக்கு சான்ஸ் கிடைச்சாருன்னா ஹி கேன் ப்ரூவ். அந்த வகையில தான் நம்ம வந்து பேக்கப்ல எடுத்திருக்கோம். இல்ல எனக்கு வந்து பஞ்சாப்ல கூட ஒரு பிளேயர் வேணாம், வதேரா வேணாம், எனக்கு வந்து கான்வே வேணும், கான்வே வந்து கன்சிஸ்டண்டா நிப்பாரு, ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க டெவான் கான்வே தாராளமா டீம்ல எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மார்க்கோ யான்சன். இவர் வந்து கொஞ்சம் ஒரு கேம்பிள் கைண்ட் ஆஃப் பிளேயர் தான். உங்களுக்கு பேட்டிங்லயுமே ரிட்டர்ன் கொடுப்பாரு, பவுலிங்லயுமே ரிட்டர்ன் கொடுப்பாரு. ஆனால் கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிட்டர்ன் வருமா அப்படின்றது வந்து ஒரு குட்டி டவுட் தான். அதே மாதிரி முன்னாடி நம்ம சொன்ன ரவீந்திர ஜடேஜா வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி பிளேயர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து உங்களுக்கு மினிமம் கேரண்டியை விட நான் ஒரு கேம்பிள் எடுத்து ஒரு கோயிங் ஃபார் பிக் ரன்ஸ் அப்படின்ற ஒரு பெட் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் மார்க்கோ யான்சன் இன்ஸ்டெட் ஆஃப் ரவீந்திர ஜடேஜா. ஸோ லாஸ்ட் பேக்கப் பிளேயர் வந்து மகேந்திர சிங் தோனியை தான். இவர் எங்க டீம்ல வந்தார், இவர் தாங்க டீம்ல இனிமேல் வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். பிகாஸ் சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இவரை வந்து பேட்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ போன இயர்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எப்படா டோனி வருவாரு, எப்படா நீங்க அவுட் ஆவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம் போய் என்னடா எல்லாரும் அவுட் ஆகி டோனி வந்துட்டாரு அப்படின்ற ஒரு காலம் வந்துருச்சு. ஸோ நம்ம மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சாலே டோனி வந்து ஆடிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே டோனி வராரு.
ஸோ அதனால டோனி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ டோனி வந்தாலுமே வந்து லாஸ்ட் 2 ஓவரில் வந்து ஒரு 30 ரன்ஸ் அவரே ஜெனரேட் பண்ணிடுறாரு, 6s மூலியம் 4s மூலியமா. அதனால வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விக்கெட் கீப்பர், கேச்சஸ், ஸ்டெம்பிங்கும் பார்த்துருக்கோம் டோனியோடது. ஸ்டெம்பிங் பண்றாரு, ரன் அவுட் பண்றாரு, ரெண்டுமே வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அதுலயுமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் டோனி நாங்கள் டீம்ல எடுத்துருக்கோம். அண்ட் அதுவும் இல்லாமல் என்னன்னா சொல்ல போனோம்னா தோனி மற்ற பேட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே பண்றாரு. அண்ட் அவர் ஆமாம் சிஎஸ்கே பேட்டர்ஸ் தான் சொல்கிறேன். அவுட் ஆகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. தோனி அவுட் ஆகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இன்னுமே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு மினிமம் ரன்ஸ் அண்ட் மினிமம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அவர்கிட்ட வந்து கிடைச்சிரும் அப்படின்றதுக்காக நம்ம தோனியை டீமில் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட ஸ்டார்டிங் 11, எங்களுடைய கேப்டன் வைஸ் கேப்டன் அண்ட் எங்களோட பேக்கப் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. உங்களோட 11, உங்களோட கேப்டன் வைஸ் கேப்டன் அண்ட் உங்களுடைய பேக்கப் பிளேயர்ஸ் யார் அப்படின்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.